நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பேராலே பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரவ செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை பெற்றுள்ளோம், எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீர்ச்சிக்கிறோம். ஆமென். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவவீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவவீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால்
திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிலும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிலும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே.
அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆமாப்பா, நீங்க பரிசுத்தர் தகப்பனே. அப்பா, இதோ எங்களை ஆளுச்சா ஊழியத்துக்கு ஒரு பேரையும் கொடுத்து நல்ல சமாரி ஊழியம் என்று சொல்லி அப்பா இதோ 2004 இருந்து இதோ வரைக்கும் நடத்திட்டு வருது தகப்பனே. என் சமயங்களோடு கூட நீங்க இருக்கீங்க தகப்பனே. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்காகும் உம்முடைய நாமத்தினால் இந்த இடங்கள் எல்லாம் பரிசுத்தமாகவும் அவர்களுடைய மக்கள் யாவரும் வாழ்வு பெறும்படியாகவும் இதோ நீ தேர்ந்தெடுத்து நடந்தால் இதோ பாட துதிக்க ஆராதிக்க எங்களை அழைத்து தகப்பனே. அதுக்காக இந்த வேணாம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ ரோமர் 4:20 சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க அவரை ஒப்பு கொடுத்து அப்பா எங்களை நீதிமானாக்க இதோ அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம கொடான கொடிகள் கொடான கொடி நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்வீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர்.
நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. Praise the Lord. Hallelujah. நன்றி அப்பா. இது ஒரு ஆராதனை வேலையில் துதிக்கவும் துதித்து பாடும்போது இந்த பிரசன்னத்தால் எங்களோடு நினைப்பை ஆசீர்வதிக்கும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களை தேர்ந்து கொண்டு இங்கே அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் நம்மளை தேடி வந்ததுனால தான் நமக்கு மீட்பு. இன்னைக்கு பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கோன்னா, அவர் பரலோகத்திலேயே இருந்திருந்தாலும், அவர் மகிமை விட்டு இறங்காமல் இருந்தாருன்னா நமக்கு இந்த மீட்பே கிடைச்சிருக்காது. ஆனால் அவர் நம்ம தேடி வந்தார். தேடி வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு கொடுத்தார். அதே போல் அந்த 38 வருடமும் அந்த குளத்துக்கு அருகில் அந்த படுத்து கிடக்கும் போது அவரு தான் தேடி போய் சுகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேடி வராரு. நம்மளை தேடி தான் வராரு. நம்ம கண்டுக்கணும், அவரை பிடிச்சிக்கணும் விசுவாசத்தோட. நம்மளை தேடி வந்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குறவர். இல்லைன்னா நம்மள அப்படியே போய் நிற்போம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன தேடி வந்தாரு, என்னுடைய பாவ நிலையை உணர்த்தினாரு. நான் ஆண்டவருக்கு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு நினைக்க வச்சாரு, ஒப்புருவாக வச்சாரு. ஒப்புரவாக வச்சாரு, வழி நடத்தினே இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நடந்து இருக்குது. நான் ஆண்டவர் என்ன சுகமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாட்டை பாடலாம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். எல்லாரும் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா எல்லாம்? அவரு தேடிதான் நம்ம அழிஞ்சிருப்போம். அவரால தான் நமக்கு இந்த ஜீவன், உயிர்ப்பு எல்லாமே. அதனால நம்ம விசுவாசத்தோட இதை பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். மறுபடியும் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. மறுபடியும் தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. எல்லாரும் புரியுங்க. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே.
நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் முழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் முழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். 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 என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தவரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தார் நான் என்றோ மரித்திருப்பேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருந்த நம்மள நம்மள சொல்றது என்ன நான் சொல்லணும். ஏன்னா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எப்படிதான் ஓடினே இருந்தேன். அவரு சொட்டு உளையான சேட்டு பாவத்துல அப்படி இப்படி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் ரொம்ப அடாவடி. நான் ரொம்ப அடாவடி அப்படி பண்ணின்னு இருந்தேன். கெட்ட வார்த்தைலாம் பேசுவேன், பயங்கரமா பேசுவேன், இதாக பண்ணுவேன். அப்படி ரொம்ப முரட்டேன்.
துணிஞ்சு போய் பல்ல கட்சின்னு வம்பு வெளியில இருந்து இழுத்துட்டு வருவேன். அப்படிலாம் அப்படி இருந்தேன். ஆண்டவர் அப்படியே அழைச்சார். போனேன், பார்த்தேன். அவர் நற்கரணியில அவரோட இதா இருக்கும் போது அவர் எனக்கு நிலைய உணர்த்தினாரு. பாவத்தில் இருந்த எண்ணம் நான் அவரை உட்கொள்ள முடியாத நிலை அப்படியே இருந்து இன்னைக்கு என்ன அவரை துதிக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்கேயும் இந்த உயரத்துல இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்தினது இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களால் நித்தமும் நன்றி சொல்வேன். மான்கால்களை கொடுத்திருக்காரு, எனக்கு ஓட சொல்லி இருக்கிறாரு. இந்த உயரத்திலேயே எடுத்து வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. முதல்ல தாண்டுவன்னு நினைக்கிறேன், அவர் விசுவசிக்கிறேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களால் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களால் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களால் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்பவரே, தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்பவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களால் நித்தமும் நன்றி சொல்வே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே. சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சீர்குலைந்த திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றினே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சண்ய பாடல்கள் சூழச் செய்தி, ரட்சக நீர் என்று அறிய வைத்தீ.
ரட்சண்ய பாடல்கள் சூழ செய்தீர். ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோழாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோறாமல் பாடுவேன் நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோறாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி. நித்தம் சோறாமல் பாடுவேன் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா, என்ன அழைச்சிங்க, என்னை தொட்டு தூக்குனீங்க, உங்க ரத்தத்தால கழுவுனீங்க, என்ன இப்ப பாட வச்சிருக்கிறீங்க. எப்போதும் உங்களை பாடிக்கினே இருப்போம்ப்பா. நன்றி அப்பா. அன்பு தகப்பனே, இதோ உங்களை நாடி வந்திருக்கிற ஒரு ஜனங்க அப்பா, மான் கால்களை எல்லாருக்கும் நீங்க தந்திருக்கிறீங்க. உங்களுக்காக கொடுக்குற ஓட்டத்தையும் நீங்க கொடுங்க, ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க. உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. இதோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்குதுன்னாப்பா. இதோ தேசங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கின்றன. இதற்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உங்களுடைய வருகை சமீபத்தில் இருக்குது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இதற்கு முன்னாக நாங்களும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உமக்காக உங்கள் வருகையிலே உண்மை எதிர்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்க எங்களையும் ஆசீர்வதியும் அபிஷேகியும். உமக்காக நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்போம், எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவரும் திருமணமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Very good, very good, very good, very good. நாட்டுமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு காட்ட செய்த நன்மைகளை நாட்டுமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு காட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத நாட்டுமாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தார நாய்களை நீக்கினார குற்றங்களை மன்னித்தார நாய்களை நீக்கினார அவர்கள் என்று நீத்தார ஜீவனை நீத்தார. சரி, இன்னைக்கு சங்கீதத்தை தியானம் வந்துருச்சு, தியானிக்க வந்திருக்கேன். முதலாக ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் நம்ம வந்து இப்போ ரைஸ் பண்ணுறாரு கடவுள். முதல், நம்ம ஆஃபீஸ் என்வாரன்மெண்ட்லேயும் இல்லை நம்ம தெருக்கள்லையும் இல்லை நம்ம உலகத்துலேயும் என்ன நடக்குது அப்படின்னா, தீயவர்கள் வெற்றி பெறுகிறாங்க, இல்லை அதிகமாக என்ன பண்ணுறாங்க, செல்வம் சேர்க்குறாங்க. கடவுளை விட்டு வழி தவறி போறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படின்றத பாக்குறோமா? ஏன் அப்படி பாக்குறோம்? நம்ம
அப்படிதான் இருக்குது, பார்த்தா அப்படி தெரியுது. பார்த்தா அப்படி தெரியுதா? நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம்? நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம்? சம்டைம் விரக்தி வந்து போது பார்த்துருவேன். ஸோ அதுக்கான பதில் தான் இப்போ நான் சங்கீதத்தில் எடுக்க போறேன். சங்கீதம் 37. இந்த கேள்வி வந்து தாவீது ராஜா அவரோட காலகட்டத்திலேயே நினைச்சு ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து கேட்கிறார். அவரோட காலகட்டத்திலேயே இந்த மாதிரி கேள்விகள்ல ஆண்டவரிடத்துல தாவீது ராஜா கேட்கிறார். எப்படி வந்து தீமை செய்கிறவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க வெற்றி கொள்கிறாங்க, ஆண்டவரை விட்டு வழி தவறி போறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த கேள்வியை ஆண்டவர் வந்து தாவீது ராஜாவுக்கு உணர்த்துறது. அது தாவீது ராஜா எழுதியிருக்காரு. 37 சங்கீதம் 37 முதல் வசனம் படிங்க. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. முதல் வசனம் என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா, பொல்லாதவர்களை கண்டு எரிச்சல் அடையாதே. இரண்டாவது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அதுதான் முதல் வசனம். நம்ம வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருது அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, நம்ம வந்து கடவுளை தியானிக்கிறோம், கடவுளை டெய்லி நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம், சண்டே சர்ச்சுக்கு போறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம். ஒரு தகுதியற்றவர்கள் நமக்கு முன்னாடி வந்து சக்சீட் ஆகும் போது நமக்கு வந்து ஒரு கோபமோ எரிச்சலோ வருது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது அப்படின்றது தான் செகண்ட். அவர்களை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு கடவுள். 2வது வசனம், அவரோட வெற்றி எப்படி இருக்குன்னா, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். அவரோட வெற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, நமக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சாலும் அவங்களோட வெற்றி எப்படி இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. புல்லை போல இருக்குது அப்படின்றாரு. நம்ம பார்க்கும்போது பசுமையா தெரியும், அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கிற வாழ்க்கையா தெரியும். ஆனா அது புல்லை போல சீக்கிரமா வாடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றது தான் 3 to 7 நமக்கு உணர்த்துறார் கடவுள். 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். ட்ரஸ்ட் இன் த லார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கடவுள் நமக்கு உணர்த்துற விஷயம், எப்போது நமக்கு பொறாமை எரிச்சல் எது வந்தாலும் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அப்படின்றது தான் முதல் வசனம். கடவுளை நம்பியிரு. 2வது 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். சோ இது 4வது வசனம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உள்ளத்தை வேண்டுதலை நிறைவேற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை நம்ம வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அப்படின்றது இல்லை. கடவுளிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கடவுளுடைய திட்டத்தை நமக்கு அறிவிப்பு, அதை சொல்றது தான் வந்து இந்த 4வது வசனம். கடவுளத்தை மன மகிழ்ச்சியா இருந்து அவர் உன் இருதயத்தை வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். எப்போ நம்ம வந்து இந்த உலகத்தின் இச்சை மேல இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் இடத்துல இருக்க மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல இருக்கணும்னா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தருடைய இச்சைகள், அதாவது கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கேட்கும் போது அவர் நம்மளை வழி நடத்துவார். 5வது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் வழியை, அதாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உங்க வழியை அவரிடம் ஒப்பு கொடுத்துருங்க. எப்போ எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும், நான் வந்து ஒருத்தரை நான் பார்த்துருக்கேன், எங்கள் காலேஜில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்க சின்னதாக ஒரு பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தாலுமே சரி, ஒரு செகண்ட் அங்கே நின்று ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போவாங்க. அவங்களோட லைஃப் நான் இனி வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், வெளியே இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவங்களும் என் கூட ஒர்க் பண்ணவங்க, ஒரு 10 வருஷமாக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணவங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியிலே தான், அவங்க பாண்டிச்சேரி விட்டு வெளியே வர முடியாது, வேற ஒரு காலேஜில் என் கூட ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணி நான் வெளியே வரேன், அவங்க ஜாயின் பண்ணி 2 வருஷத்துல அதே காலேஜில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல HOD ஆகிறாங்க. அதாவது அவங்க சின்ன சின்ன வேண்டுதல்களையும் அவங்க கடவுள் எப்போது எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. நான் நினைச்சு பார்த்துருக்கேன், அவங்க எப்படி இந்த காலேஜுக்கு வந்தாங்கன்னா எப்படி அவங்க சர்வை பண்ண போறாங்க. ஏன்னா எந்த ஒரு புது இடத்துல நம்ம போய் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான்.
புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே ஏற்கனவே ஒரு 10 வருஷமா ஒர்க் பண்ண இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அங்கே பார்த்த உடனே அவங்க வேலை நடக்கும். இங்கே என்ன அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் கெஞ்சணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இவங்க எப்படி சீக்கிரமா இப்படி ஆனாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு எனக்கு இன்னமும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்கள எப்போ நான் பார்த்தாலும் ஏதாவது ஒரு சர்ச்சு இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். அவங்க இன்னமும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த ப்ரேயரை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன் உள்ளத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுவார். அடுத்தது 6வது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் உன் நியாயத்தை பட்டை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். விளங்க பண்ணுவார். ஸோ இப்போ நான் சொன்னதுதான், உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்க நியாயத்தை பட்டை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நம்ம நீதியும் நம்ம எப்போ துவந்து போனாலும் நம்மளோட நியாயம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்ம எப்போதும் யாரை கண்டு எரிச்சல் பட தேவையே கிடையாது. அவர்களை கண்டு பொறாமைப்படவும் தேவை கிடையாது. பொறாமைப்பட்டா அது நமக்கு ஆண்டவரை விட்டு விலகி செல்றதுக்கான ஒரு அழிவின் பாதையை தான் நம்ம காட்டும். 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் காரிய சுத்தி உள்ளவனும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாக எரிச்சலாகாதே. இதுதான் நமக்கு 3 to 7 கடவுள் நமக்கு உணர்த்துற விஷயம். தாவீது வழியா நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தீயவர்களை கண்டு எரிச்சல் அடையும் தேவையில்லை, பொறாமை கொள்ளவும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் கடவுள் சொல்லியிருக்காரு. நம்ம கர்த்தரிடத்தில் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் இன் த லார்ட், கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வை. அடுத்தது 2வது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவரிடத்தில் எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நன்மை செய்தால் மட்டும் போதும், அவரே உன் காரியங்களை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். சரி, இப்ப தீமை செய்தவர்களுக்கும் நல்ல செய்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது 23, 24 பார்த்துருவோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல மனுஷங்க, அதாவது நம்ம எப்போ போராட்டங்கள் சந்திச்சாலும், நம்ம என்னதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல இருந்து போராட்டங்கள் சந்திக்கும் போது எல்லா டைம்லயுமே கடவுள் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். உன் கால்களை 2வது 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தமது கைகளால் தாங்கிக் கொள்கிறார். கர்த்தர் உங்களை தாங்கிக் கொண்டுதான் இருப்பார். நம்ம எப்போதும் கடவுளத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தோம்னா கடவுள் உங்களுக்கு எந்த சோதனைகளும் வந்தாலும் அவர் ஒரு கால்களை தள்ளாட விட மாட்டார். அவர் உங்களை தாங்கிக் கொண்டே இருப்பார். எப்போ நீங்க கீழே விழுந்தாலுமே உங்களை தூக்கறதுக்கு முதல் ஹேண்டு கடவுளோட ஹேண்டா தான் இருக்கு. ஸோ இந்த வசனத்தை தியானித்து சாட்சிகள் நேரம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை இங்க எல்லாரும் முன்னாடி எடுத்துரைப்போம். பிரைஸ் லார்ட். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் திருத்தல்குடிக்கு செக்கப் போயிருந்தேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். ஆக்சுவலாக அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்னோட நடையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரி, அதை செக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அடிக்காலில் எனக்கு தெரியாமலே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாரி ஃபீலிங் இருந்தது. அது டாக்டரும் உறுதிப்படுத்தினார். அன்னைக்கே அந்த ஆப்ரேஷன் முடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நடையை பழைய நடா வந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். Praise the Lord. நிறைய சாட்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் மெயின் சாட்சி இப்போ திடீர்னு எங்களுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்திருக்கு இந்த டெட் எக்ஸாம் நீங்கள் ஜாப்ல இருக்கவங்க கிளியர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு கேப் இருந்துட்டா நம்ம படிக்கிறது எவ்வளோ, அதுவும் பசங்களை வச்சு கண்டிப்பாக இவங்களை பார்த்து முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அது நம்ம சொல்கிற சாக்கு போகுதான் அது. ஆக்சுவலி நான் எல்லாரும் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகுறாங்க. டிசம்பரில்
டெட்டு கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு எல்லாரும் அப்ளை பண்ணியாச்சு. ஆனால் நம்ம எழுதுறோன்றதெல்லாம் 2வது பட்சம். அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கா, நீ போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட படிக்கல டாடி நான். இவர்கிட்டயே சொல்லிட்டேன், இல்லை எழுது. நான் அன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு புக்கெலாம் வாங்கி கொடுத்துட்டு, அந்த புக்கை பார்த்தாலே எனக்கு எவ்வளோ பெருசு இருந்தது. அது திறக்க கூட எனக்கு நேரம் இல்லை பார்க்கணுன்றது. சரி பார்த்துக்கலாம் நானும் விட்டுட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் வரும்ல, டென்ஷன், நம்ம படிக்கணுமேன்னு சொல்லிட்டு, சரி அப்பயாவது திறக்கல. எங்கள் வீட்டில் சரி சும்மா திறந்து பாருடி அப்படின்னு எல்லாம், சரி உங்களுக்காக நான் வேணா திறக்கிறேன் அப்படின்ற ஒரு இதில் என்ன தைரியம், அசாட்டுத்தனம், என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி முந்தின நாள் மற்றத்துக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா கடலூர் போகணும். நம்ம அது காலையில் ஏர்லியராக வேறு எழுந்துச்சி போகணும். பாண்டிச்சேரியில் கிடையாது, தமிழ்நாட்டில் எழுதணும். நான் பாட்டுக்கும் இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நான் ஒன்றும் ரொம்ப டென்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி எல்லாரும் சொல்லிட்டேன், நீ போய் எழுதிட்டு வரது பார்த்து. நான் அப்போ கூட சொல்கிறேன், இல்லை நான் போக மாட்டேன், நான் எழுத மாட்டேன், படிச்சுட்டு போய் எழுதுறேன். எப்படியோ இப்போ 2 மாதம் உனக்கு டைம் வந்து நீ படிக்கல, நீ வந்து படிச்சுட்டு போய் எழுத போறியா, போய் ஃபஸ்ட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சரி போயிட்டேன். காலையில் நானும் கிஷனும் ஏர்லியராக எழுந்து கிளம்பி போயாச்சு. எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. அங்கே கூட போய் புக்கை திறக்கணுன்ற எண்ணமும் வரவே இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டேன். உள்ளே போய் ஒன்றே ஒன்றா ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா நீங்கள் சித்தம் இருந்ததுன்னா என்னை எழுத வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துங்க. இவ்வளோதான், இதே ஒரு லைன் தான் முடிச்சிட்டேன். நான் பாட்டுக்கும் நீங்கள் என்ன அங்கே வந்து நான் எழுத மாட்டேன், நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எப்போவுமே அது எனக்கு அப்பா சின்ன வயசுன்னு சொல்லி கொடுத்துருக்குது. அவர் கொஸ்டின் பேப்பர் முன்னாடி காட்டுவார், நீ கரெக்டாக எழுதிட்டு அங்கே வந்து மண்டையில் உனக்கு சொல்லுவார். இதுதான் நமக்கு சின்ன வயசுன்னு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை. அந்த ஃபெய்த்து தான் இப்போ வரைக்குமே. நான் பாட்டுக்கும் போயிட்டேன். உள்ளே திறந்தா எல்லாம் என்னமோ நமக்கு தெரிஞ்ச மாதிரியே எழுதுறேன் நான் பாட்டுக்கும். ஆக்சுவலி ஈஸியாக தான் இருந்தாலும் நமக்கு ரீகால் பண்ணுற அந்த சக்தி யார் தரது, ஞானம் யார் தரது, அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருமே கொடுக்க முடியாது. நான் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க, எனக்கு அந்த டென்ஷனும் இல்லை. நான் ஃபினிஷும் பண்ணி முடிச்சுட்டேன். எல்லாரும் வீட்டில் கேட்டாங்க, பாஸ் ஆகிடுவியா தேறிடுவியா எல்லாம் கேட்டாங்க. எழுதியிருக்கேன்ப்பா, ஏதோ ஒரு வெளியில் வந்து உங்களுக்கு தெரியும்ல, நம்ம வந்து பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அந்த காட்டுவார் இல்லையா ஏசப்பா. நான் ரொம்ப க்ளீனாக வந்துட்டு கிஷோர்ட்ட அப்படி சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டு எல்லாரும் குரூப்பில், அதுக்குன்னு குரூப் வச்சுருக்காங்க, எல்லா டீச்சர்ஸும் ஃப்ரேம் பண்ணி படிக்கிறதுக்கு. அது கூட நான் திறக்கிறதுக்கு, ஏன்னா ஒன்று நான் பார்த்து நான் ஃபோன் எடுத்தாலே, அம்மா நீ என்ன பண்ணுற, ஃபோன் பார்க்குறேன், என்னை திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எதுவுமே எடுக்கவே முடியாது, ஃபோன் பேச முடியாது, ஃபோன் பார்க்க முடியாது. அப்புறம் அதனால் அந்த விளைவுகள்லாம் வரும், நான் பார்க்குறதே கிடையாது. அப்படி நான் உட்காந்தாலும் 11 o'clock மேலே தான் நான் ஃபோனோ என் ஸ்கூல் ஒர்க்கோ எடுக்க முடியும். எல்லாரும் டிஸ்கஷன் போகுது. எனக்கு வேறு பயம், ஐயோ நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை மார்க் வரலன்னா சரி இருந்தாலும் வரட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு கவர்மெண்ட்டே வந்து ரிசல்ட், அதாவது மார்க் ஆன்சர்ஸ் கீ வந்து வெளியில் விடுவாங்க. அந்த டைமில் நான் வந்து செக் பண்ணுறேன். சரி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்காக செக் பண்ணுவோம், எவ்வளோ தேருமா தேராதான்னு சொல்லிட்டு தீவிரமாக செக் பண்ணுறேன். 90 கிராஸ் ஆகுது. 82 வந்து மினிமம் எடுக்கணும். நம்ம வந்து 90 கிராஸ் ஆகுறோமா, நம்ம பேப்பர் தானே இது அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு பாஸ் ஆனால் பார்க்கலாம், நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே சொல்லணும்ல, இந்த பாரு ஏசப்பா ஒன்றுமே படிக்க போகணும், நான் வந்து பாஸ் பண்ண வச்சுருக்கேன், சொல்லணுமா இல்லையா? ஏன்னா அசால்ட்டான தைரியம்னா அவ்வளோ தைரியம் எனக்கு. போயிட்டேன். அப்புறம் வந்து ரிசல்ட்டு வந்துட்டு மற்றதெல்லாம் நல்லா படித்து விழுந்து படித்ததெல்லாம் மார்க் கம்மியாக இருக்குது. நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் போயிட்டு வந்து நிற்கிறேன் 93. வந்து சத்தியமா இல்லை, என் சாட்சி வீட்டில் இருக்காங்க, நான் ஏன் போய் சொல்ல போகிறேன். அதுதான் சொல்கிறேன், நீ என்கிட்ட இல்லை. அது வந்து என்ன சொல்கிறேன்னா, நமக்கு என்னதான் நம்ம சின்ன வயசுலேருந்து அதை படித்ததாக இருந்தாலுமே நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்குற தேவன் என்னிடம் கேட்டாலாம் நான் கொடுத்துருவேன். அவர் எப்போவுமே அந்த வசனம் என் முன்னாடி வந்து நிற்கும், என்னிடம் ஃபர்ஸ்ட் நீ எதை கேட்கணும், ஞானத்தை கேளுன்னு தான் சொல்கிறேன். அந்த வார்த்தை தான் வந்து நான் சொல்லிட்டு போயிட்டேன். என்னை வந்து வெளியில் வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாது பார்த்துங்க, இதுதான் தான் அவருக்கும் எனக்கு டீலிங்கு. சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும் வீட்டில் வந்து நான் அதை தான் சொல்ல வரேன். அதே மாதிரி பேப்பர் 2 எழுதியிருக்கேன். பாஸ் ஆகிடுன்ற அசால்ட்டு நம்பிக்கை தான். டிடெட் ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் தான் எழுதுனேன். ஏன்னா 1 முதல்ல எழுதுவோம், அதுக்கப்புறம் 2வது பார்த்துப்போம். நான் ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணல. பட் என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய இது மாதிரி ஆயிடுச்சு. பேட்சஸ்குள்ளே வந்து நாங்கள் வந்து டெட்டு கிளியர் பண்ண பேட்ச்சு, நீங்களாம் உங்களுக்கு வந்து டெட்டு கிளியர் பண்ணாத பேட்ச்சு, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்குள்ளே வந்து வர மாதிரி ஆகிப்போச்சு. அதில் நிறைய உள்ள சிக்கல்கள் இருக்குது. ஸோ அது என்னென்னா மட்டம் தாழ்த்துற மாதிரி, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியல, நாங்கள் ஜூனியர்ஸ் வந்து நல்லா இருக்கிறோம், அந்த மாதிரி நிறைய கிளாஷஸ் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள அது எல்லாமே நிறைய டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் லைனாக வந்து சிக்கானோம். நான் ஃபஸ்ட்டு சிக்கானேன், அடுத்து பாப்பா, இப்போ சாமு. இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டாட்டிக்காக நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் நவுந்துக்கிட்டே இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, பாப்பா வந்து நேற்று ரேங்க் கார்டு வாங்க போனோம். இது வரைக்கும் இவ பிறக்கிறதுக்கு டைமில் வந்து நான் வேணுமா வேணாமான்னு யோசித்த காலம் வந்து அந்த டைம்.
எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வந்து ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுததுக்கு நான் நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தேன். இப்போ திடீர்னு செகண்டு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன, அவனுக்கு 2 வயசு தான் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பாப்பா பிறந்த டைமில் இவ வந்து தானாக தான் வாழ்ந்துட்டு இருக்கா. கடவுள் தான் வளர்த்திட்டு இருக்கிறாரு. அப்பா அம்மாவோட ஹெல்ப்பு, சப்போர்ட்டு, எல்லாருடைய சப்போர்ட் மூலியமா தான். நான் படிப்பில் வந்து அவளாக படிக்கிறது தான். நான் எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு இவளுக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறது இல்லைன்ற பட்சத்தில் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவள் படிக்கிறது என்னவோ அதுதான். நான் ஒரு நாள் கூட நான் வந்து, ஏன்னா ஆட்டோவில் போகிறது என்னால் போக முடியாது, வர முடியாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, அவளே ஆட்டோவில் போயிடுவா, அவளே வந்து இறங்கிடுவா, அப்பா அம்மா ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் என்ன இவளுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் எல்லார் பேரையும் சொல்லுவாள். பட் நான் பர்சனலாக மீட் பண்ணது கிடையாது. ஸ்கூலில் எல்லா பேரண்ட்ஸும் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ண போவாங்க. அவள் கேட்டது கூட கிடையாது இது வரைக்கும், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போறீங்களான்னு கூட கேட்டது கிடையாது. அது அவளுக்கு தெரியுது, அந்த சென்ஸ் வந்து காடு தான் அவளுக்கு கொடுத்தது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது, அப்பா அங்கே இருக்கிறாங்க, அம்மா வந்து போகிறாங்க, வரக்கூடாது. ரேங்க் கார்டு வாங்க போகும்போது நான் யூஸ்வலாக ஃபஸ்ட்டே போயிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆளாக போயிட்டு நம்ம வெளியில் வந்துடணும் சீக்கிரமா அப்படின்ட்டு. ஒரு தடவை அவங்க டேடி போனார், ஒரு தடவை நான் போனேன். இப்போ 2வது தடவை லாஸ்ட் டைமு சரி இவன் ரொம்ப ஆசைப்பட்டா, இல்லைப்பா நீங்கள் 2 பேரும் வரணும், 2 பேரும். அப்போ கூட நாங்கள் போய் சொல்கிறோம், இல்லை நீ வர முடியாது. அப்பா வந்து உண்மையாக ஆக்சுவலி அவர் காலேஜு, அவர் ஆனால் வந்து லீவ் போட்டுட்டு நேற்று நாங்கள் சரி பிள்ளைய லாஸ்ட்டாக நம்ம அந்த மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். லேட் ஆகிடுச்சு, ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆச்சு. அதுக்குள்ளே எல்லாம் க்யூ வந்துச்சு. அங்கே போனால் இவளை தூக்கிட்டு சுற்றுறாங்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்கல அந்த அன்பு என்ன இவளுக்கு இருக்குது, இவளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவளை வந்து அவள் கிளாஸ்மேட்ஸே தூக்கிட்டு தான் சுற்றுறாங்க. சூசன் அம்மாவா நீங்கள், சூசன் இவளை மூலியமா எங்களை கேட்குறாங்க, நீங்கள் சூசன் அம்மாவா, சூசன் அப்பாவா. அந்த அப்போ நான் யோசிச்சேன், எஸ்மா நீங்கள் என்ன மண்டையிலே கொட்டுற மாதிரி இருக்குது, நீ கேட்பியா இனிமேல் இந்த புள்ள அப்போ நீ கேட்டியே, நீ பாரு உன்னை வச்சு வந்து அவளை வச்சு உன்னை வந்து பெருமைப்படுத்துறாரு. அவங்க மிஸ்ஸு வந்து அப்படி சொல்கிறாங்க அவளை பற்றி. இல்லை அவள் வந்து ஷீஸ் அ குட் கேர்ள், அவளை வந்து நல்லா பண்ணுறா, நீங்கள் தான் வந்து லூஸாக விட்டுருக்கீங்க. நான் வந்து அவளை ரொம்ப இது பண்ணதே கிடையாது. அவங்க சொன்னீங்க நீங்கள் இன்னும் இது பண்ணால் நீ இன்னும் பயங்கரமாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நேற்று வந்து எல்லாருமோடையும் பெருமைப்படுத்தினாங்க இவ மூலியமாக. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரை நம்பும்போது அவர் சில இடங்கள்ல வந்து நீ நினைக்காத ஒரு இடத்துல உன்னை நான் கொண்டு வைப்பேன், நீ என்ன வேணாம் நீ நினைச்சாலும் உனக்குன்னு ஆசீர்வதிக்க கொடுத்துருக்கேன் இல்லையா, அது விசுவாசியை நம்பு அப்படின்னு அடிக்கடி கொட்டுவார். நேற்று ஒரு சம்பவம், சாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு. ஒரு லாஸ்ட் வீக் வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தானே, நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து ஸ்கூலில் வந்து அத்லீட்டு 8th-லேருந்து 12th வரைக்கும் எங்கள் அப்பா தான் என்னை வந்து டெய்லி காலையிலேருந்து அந்த அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம், அது உங்களுக்கு தெரியும் ஒரு அத்லீட்னா எவ்வளோ ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம கிரவுண்டு வீடு இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அந்த காலம். அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் வந்து நேஷ்னல் 5 வருஷம் கண்டினியூஸாக நேஷ்னல்ஸ் அது இப்போ நினச்சி பார்க்கும்போது எப்படி நம்ம கடவுள் அதை தாண்ட வச்சாரு அப்படின்னு தெரியல. ஸோ இப்படி ஒரு இருந்ததுனால அந்த அங்கீகாரம் வந்து நான் வந்து டிடிஎட் வந்ததுனால நான் ஸ்போர்ட்ஸ் லைன் சூஸ் பண்ண முடியல. ஸோ டோட்டலாக அது வந்து எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அந்த லைனை நான் விட்டுட்டு வர மாதிரி. பட் ஸ்கூலில் ஃபுல்லாகவே என் டீச்சிங் மெத்தட் எல்லாமே வந்து ப்ளேவே மெத்தடில் தான் இருக்கும். அதை வந்து இப்படி மாற்றிக்கிட்டேன். நான் ஃபீல்டில் இறங்கலை, கிரவுண்டில் இறங்கலை. பட் என் ஃப்ரெண்டு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ப்ளூ மூன் மாதிரி என்னை கூப்பிட்டு, எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் டே நாங்கள் வைக்கிறோம், ஒரு ஸ்பார்க்லிங் கிட்ஸ்னு ஒரு ஸ்கூலு, ப்ரீ ஸ்கூலு, நீங்கள் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக வரணும் அப்படின்னு. என்ன இது, நான் ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ, நான் என்னை தூக்கி வந்து என்னமோ கெஸ்ட் ஆஃப் ஆனர்ன்ற என்ன தெரிஞ்சுதான் நீ என்னை கூப்பிடுறியா, நீ எப்படிப்பட்டவன், நீ என் பேட்ச்மேட், எனக்கு ஒன்று தெரியாதா, நீ வந்து என்ன நடக்குது இங்கே, கடவுளை என்ன இது, என்னை போட்டு எங்கேயாவது விட்டு வாங்குறீங்களா அப்படின்னு நான் திரும்ப கேட்பேன், என்னதான் வேணுமா, இந்த லட்டு தான் வேணுமா அப்படின்னு. இல்லை யூ ஒன்லி ஹாவ் டு கம், நான் ரைட்டான பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னு. ஏன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவன் என்னை ஸ்டடி பண்ணியிருக்கான், நான் இப்போது ஒர்க்கில் எப்படி இருக்கேன்றதெல்லாம் அவள் கேட்டுட்டு, இல்லை நீ தான் வரணும் அப்படின்ட்டு. ஸோ நேற்று வந்து ஒரு போலீஸ் கம்யூனிட்டி ஹாலில் எல்லாருக்கு மத்தியிலையும் வந்து அவர்கள் முன்னாடி என்னை மேன்மைப்படுத்தி மேலே நிற்க வச்சு கெஸ்ட் ஆஃப் ஆனராக கூப்பிட்டு என்னை வந்து ஒண்ணுமே இல்லாத ஜீரோவை வந்து மேலே வச்சிருக்காங்க. அதுக்காக நன்றி சார், தேங்க்யூ. மதி செய்பவர் அற்புதம் செய்பவர், இருளில் வெளிச்சமே நீரே நீரே பாத்திரரே. Praise the Lord.
எனக்கு ஒரு 2 வருஷமாக ஆக்சிடெண்ட் ஆகி இந்த லெஃப்ட் ஷோல்டரு அடிபட்டு தூக்க முடியாத நிலையிலே இருந்தேன். அடிக்கடி பிரதர் வேறு சொல்லுவார், இந்த பையன்னா அடிக்கடி கீழே ஊந்து வாடுறான், அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணினே வரான்னு சொல்லினே இருப்பார். போனாடி ப்ரேயரில் கூட சொன்னார், கீழே கைக்கு ஊந்து ஒரு அடிப்பட்டு அப்படியே இருக்குது, இன்னும் பார்க்காம வரான்னு. சரி, மைண்டில் இதெல்லாம் வச்சுக்கின்னு அப்படியே டெய்லி ப்ரேயரில் வந்து பார்க்குறப்ப இந்த சாங்ஸ்னா அவர் வந்து டெய்லி ப்ரேயரில் நான் அந்த ப்ரேயரு, அப்புறம் நம்ம ஜோஷா பிரதர் அந்த ப்ரேயர்லாம் அட்டன் டெய்லியும் வாட்ஸ்அப்லேயே 1 hour நைட் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தூங்குவோம். அப்போ வந்து உன்னுடைய நீண்ட நாள் கஷ்டம் வந்து உனக்கு முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் நீண்ட நாள் கஷ்டம் இது இப்படியே வந்து இருக்கிறப்ப ஒரு 5 நாள் தொடர்ந்து வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன். நான் பெயிண்ட் வேலைக்கு போகிறேன், டியூட்டிக்கும் போய் வரேன். சனி வெள்ளி சனி லீவு வரப்போ சரி நம்ம இந்த கைக்கு சும்மா போய் பார்ப்போமேன்ட்டு பார்க்க போகிறப்ப ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு உனக்கு வந்து க்ளீர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெரிய டாக்டர் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அனுஷியா டாக்டர், நம்மளுக்கு எல்லாருமே பெரிய டாக்டர்லாம் நம்மளுக்கு பழக்கன்றதுனால உடனே சரி செஞ்சிடலான்னொடனே, டாக்டர் இது செஞ்சால் சரியாயிடுமா? சரியாயிடும், ஒரு 2 நாள் கையெல்லாம் தூக்க முடியாது உன்னால். இன்னொன்னே சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் நேற்று தான் எனக்கு இந்த ஸ்டீராய்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் யாருக்கும் ஃபோன் அடிக்கல, நான் அம்மன்னு சைலண்ட்டாக போயிட்டு இந்த ஸ்டீராய்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் சாயங்காலம் அண்ணனுக்கு ஒரு 8 மணிக்கா ஒரு 6-7 மணிக்கு ஃபோன் அடித்தேன். ஏன்னா இந்தமாரி சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான், ஸ்டீராய்டு ஆப்ரேஷனு, கை இப்போ வந்து 2 நாளாக தூக்க முடியாது நீங்கிறாங்க, வயருக்கு முடிஞ்சால் வருவோம் இல்லாட்டினா வரமாட்டோம். அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். சரி, நைட்லாம் நான் தூங்குறப்ப நினச்சினேன் கை இப்படினாலே தொப்புனு கீழே வந்துடும். ஏன்னா ஸ்டீராய்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டாலே இந்த 2 நாள் மயக்க மருந்து மாரி இதில் கொடுத்து கையெல்லாம் இரும்பு 100 கிலோ இரும்பு கை கொடுத்த மாரி இருக்கும். அப்படியே இப்படியே கிடக்குது, இப்படி கட்டி போட்டு இப்படியே வச்சுருந்தாங்க. சரி, நான் ப்ரேயர் பண்ணிக்கினேன். அந்த வந்து காலையில் நான் மாசுக்கு போகிறப்ப எனக்கு கையெல்லாம் ஃப்ரீயாக இப்படி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணுற மாரி வரணும். இன்னும் நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் தூங்கிட்டேன். அப்புறம் நைட்டு ஒரு 2 மணி தான் நான் தூங்கினேன். அப்புறமா நைட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே காலைல சீக்கிரமாகிட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து ப்ரேயருக்கு வந்து இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் பிரச்சனை, நான் ஏதோ நினச்சிருந்தேன் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதே அதை முடிச்சிருவாருன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் இந்த கை பிரச்சனை சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கையெல்லாம் டாக்டர் மட்டும் ஒன்று மட்டும் சொல்லிட்டாங்க, நீ மறுபடியும் இந்த ஜிம்முக்கு போகிறது இந்த வெயிட் அடிக்கிறதுலாம் வச்சுக்காதப்பா சொன்னாங்க. ஆனால் சரிங்க டாக்டர் மட்டும் சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு வந்து ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணோம் நாங்கள். சரிங்க டாக்டர் காலை மட்டும் வாங்கிக்கணும், நீ எங்கே காலை வாங்கி எங்கே சரி நல்ல வேலைக்கு ஓடுருவோன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கே நான் ஒரு சும்மா ஒரு செக்கப் காலைல ஒரு 10:30 மணிக்கே போய் சின்னதாக ஒரு பெயிண்ட் வேலை இருந்துச்சு, அதை போய் முடிச்சுட்டு வந்தேன். இந்த கையில் ஒர்க் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆண்டவருக்கு நன்றி. அதாவது என்னன்னா எனக்கு சில இதெல்லாம் புரியாதெல்லாம் வந்து இந்த ப்ரேயரில் வந்து எனக்கு புரிய வைக்கிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து இறை வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. வார்த்தைன்னா என்ன, கடவுள்னா யாருன்னு. நம்ம ஏதோ டெய்லி கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் 4 வேலை செஞ்சுட்டா நம்ம வந்து கோயிலில் நம்ம ஒரு ஆளாயிடுவோம், அதெல்லாம் இல்லை. கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கி வந்து நம்மளை வழி நடத்துதுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக உணர்றேன். அதுக்காக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி. இப்போ போன பாதைகளில் இன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தோம். அந்த அம்மா ரொம்ப கண்ணீரோடு கூட சிஸ்டர்லாம் இது பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க. ஏன் கேட்டோம் அப்படின்னா வந்து கீழே விழுந்துட்டாங்க, எலும்பு இதாகி போச்சு. யாருக்குமே தெரியாது அந்த இவங்க வந்துட்டு இந்து அவங்க இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கடவுள் கொடுத்த ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க நம்பினாங்க. அவங்க இன்னைக்கு காலையில் தான் சொல்கிறாங்க, டாக்டர்டையா அவங்க ரகசியமாக அவங்க வீட்டு ஆள் யாருக்கும் தெரியாமல் சொல்லிடுவாங்க டாக்டர்கிட்ட, இந்த எலும்பு கூடி நான் நடக்க முடியும் அப்படின்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செய்யுங்கண்ணா ஊசி போட்டு கொண்டுடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு அப்படி பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இப்படி வருவோன்னு எதிர்பார்க்கல. அப்போ தான் வந்து நாங்கள் சிஸ்டர் எல்லாமே அவங்ககிட்ட பேசணும்.
இல்லை கடவுள் வாக்குறுதி அவருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா நிச்சயமா நடக்க வைப்பார். ஆமே. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது இது நடக்குமா அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு நம்ம பார்ப்போம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது என்ன செய்யும்? ஆமே. அது ஒரு சாட்சி. அதே போல இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான். அவங்க வந்துட்டு ஆன்ஜியோ பண்ணி ஆகணும், ஏன்னா ஹார்ட்டு வலி வந்து போச்சு ஒரு உங்களுக்கு. அப்போ அவங்க ஒரு இண்டு அவங்க என் தம்பி வழியாக தான் சொன்னப்படி என் தம்பி வந்து ஆனால் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கினேன் அப்படின்னா சரி நான் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு நானும் சாந்தி வீட்டில் கையை வச்சு ஜெபம் பண்ணோம். நீங்கள் இருக்கிறீங்கப்பா, அந்த பிள்ளைக்கு வேறு யார் போனேன், அவங்க வீட்டுக்கார கூட சரியான ஒரு துணையாக இல்லை, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்துட்டோம். அவங்க நேரம் ஆஸ்பத்திரி போய் அட்டன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்ஜியோ சொன்ன டாக்டர், அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ண தேவையில்ல, உங்கள் பயத்தாதான் ஒரு ஆகி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய அதாவது நிறைய நடக்குதே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் போகும்போதும் நான் தான் சொல்றது மற்றவங்கள்ட்ட, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட சொல்றீங்க, நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த சாட்சிகள் அனைத்தையும் நீர் கேட்டீரப்பா. இன்னும் நிறைய பேர் சாட்சி சொல்ல அவர்கள் வாழ்க்கையில் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. எப்போதும் நீர் எங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணுமா ஆண்டவரே. நன்றி அப்பா. அனைத்து சாட்சிகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் வரப்போகிற சாட்சிகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. எங்களை காப்பவரே நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்தவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கே நன்றி ஆண்டவரே. உமக்கே ஸ்துதிக்கான மகிமை அனைத்தையும் செலுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி அப்பா. சத்தம் பத்தலை. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். எல்லாம் சிலுவை பாடலின் தியானம் நிறைய செஞ்சிருப்பீங்க. வாலி சத்தம் நல்லா கிளியரா இருக்கா? மைக் இல்லாமல பேசலாமா? இல்ல மைக்ல பேசுங்க. மைக்ல பேசுங்க. கிளியரா கேக்குதா? கிளியரா? சரி. அப்ப சிலுவை தியானம் நிறைய செய்றோம். சிலுவை பாதைகளின் தியானம் ஊர்களுக்கு பல கோயில்களுக்கு சுற்றி திரிகிறோம். சில பேர் தமிழகம் முழுவதும் சுற்றி திரிகிறாங்க, சில பேர் இந்தியா ஃபுல்லாக சுற்றி திரிகிறாங்க, சில பேர் ஹோலி லேண்டெல்லாம் சுற்றுறாங்க, சில பேர் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுறாங்க. நீங்கள் எதை சுற்றுகிறீர்கள்? ஆந்திராவா? ஆண்டவரோட வார்த்தை. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். அதாவது கிறிஸ்தவம் மதம் என்று மாறிய பிறகு சடங்குகள், சம்பிரதாயங்கள், கோட்பாடுகள், சட்ட திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஏற்படுத்தப்பட்டதினாலே கிறிஸ்து பற்றிய செய்தியானது அதிலே முக்கியத்துவம் பெறாமல் பல இடங்களில் போய்விட்டது. நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நற்கருணை நாதர் தான் முக்கியம். ஒரு கத்தோலிக்க நண்பருக்கு என்ன அடையாளம்? நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார், அதான் அடையாளம். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க? மாதாவை கும்பிட்டா அவங்க கத்தோலிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் திருச்சபை கற்பிக்கவில்லை. திருச்சபையில் நிறைய கிளாஸ் இருக்கு. 1, 2, 3, 4. ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸ் தான் ஸ்ட்ரிக்ட்லி டு பி ஃபாலோட். அதுக்கப்புறம் 5, 6, 7, 8 எல்லாம் ஆப்ஷன். மரியாதை பக்தி, புனிதர்கள் பக்தி எல்லாம் 8வது காரியத்தில் வருது. அதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வெட்டலாம். அப்படி இருக்கிற ஒரு காரியம். சரி, அதை பற்றிய டீட்டெயில் போனா சிலுவை பாடல்கள் நிறைய தியானிக்கிறீங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், சேர்ந்து பாடுங்க எல்லாரும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை காத்திலும் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை
சிலுவை தூங்கும் இயேசுவை கண் முன்னால் கொண்டு வாருங்கள். தபசு நாட்களில் நமக்குள் ஒரு நல்ல மனமாற்றம் இருக்க வேண்டும். பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாகப்பட வேண்டும். ஆண்டோட வருகை சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பாமல் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எந்த பலனும் கொடுக்காது. அந்த இயேசுவை பாருங்கள், அவர் கல்வாரிப்பட்ட பாடுகளை பாருங்கள். தலையிலே முள்முடி பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. முள்முடி தலையில் பாருங்களே, முகமெல்லாம் ரத்தம் அழகில்லை. தாகம் தாகம் என்றுதான் கருணை தேவன் உனக்காக. அந்த தேவனை பாருங்கள். சிலுவை சடங்குக்காக வைக்கப்படுவது அல்ல. பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையை முத்தம் செய்துவிட்டு காடியை குடிக்கிறது, மறிக்கொழுந்து எடுத்து போறோம் சடங்கல்ல, தவறான சடங்குகள். மனம் திரும்பி நீ வர வேண்டும். அந்த சிலுவையை பார்த்து கூட நீங்களும் நானும் மனம் திரும்பவில்லை என்றால் இந்த கிறிஸ்தவத்துக்குள் நாம் இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. மனம் திரும்புவோம். யாரையெல்லாம் வெறுத்திருக்கிறோம், யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம், யாரையெல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது நினைத்திருக்கிறோம், அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். மீண்டும் ஒருமுறை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அப்படியே கண்களை மூடி நூற்றோடு தலைவன் இயேசு மரித்த விதத்தை பார்த்தார். அவர் பேசிய வார்த்தைகளை பார்த்தான். அப்பொழுது நடந்த இயற்கை காரியங்களை பார்த்தான். மனம் திரும்பினான். இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இயேசுவின் வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம், அவர் பாடுகளை தியானித்திருக்கிறோம், அவர் மரணத்தை சம்பவித்ததை படித்திருக்கிறோம். இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் மகிழ்ச்சி, இல்லையென்றால் மனம் திரும்புவோம். பாவங்களை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து வர திருச்சபை நமக்கு கொடுக்கும் ஒரு காரியம்தான் இந்த 40 நாட்கள். இதிலும் நான் மனம் திரும்பவில்லை என்றால் ஒன்றும் சொல்வதற்கிறேன். இந்த மனமாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியோடு இந்த இடத்தில் கடந்து செல்ல ஆயத்தப்படுத்துகிறார். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே, உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே, உம்மை மறவே. அந்த மகிழ்ச்சியோடு அப்படியே கண்களை திறந்து ஆண்டோட வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு 2600 ஆண்டுகளுக்கு பின் நிறைவேறிய தீர்க்க தரிசனம். 2600 வருடங்களுக்கு பின் நடந்த இறை வாக்கு. சொல்லுங்களேன் திருப்பிதான். என்ன இறை வாக்கு நடந்தது? ஒருத்தங்க ஈரான் சொல்றாங்க, ஈரான் போர் சொல்றாங்க, மற்றவங்க
மத்திய கிழக்கு நாடு. அவங்க சொல்லுங்க. ஓகே, ஈரான் மத்திய கிழக்கு நாடு போறேன்னு. மற்றவங்க சொல்லுங்க. ஒன்று எஸ் சொல்லணும் அவங்க சொல்றதுக்கு, இல்லைன்னா நோன்னு சொன்னா வேற சொல்லணும். எஸ் அம்மாவுக்கு பொண்ணு சப்போர்ட்டுங்க. அப்புறம் வேற சப்போர்ட் யாருமே இல்லையா? நாங்கள் ஒரு கை தூக்கு சப்போர்ட்டுக்கு. எஸ்ஸா நோவா? பாட எஸ்ஆர் தான் சொல்லுவீங்களா? ட்ரெண்டிங் நியூஸா? சரி. 2600 ஆண்டுகளுக்கு முன் வேதம் சொன்ன காரியம் எப்படி நிறைவேறுகிறது நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இதுல இன்றைக்கு சரித்திரத்திலே ஈரான் தேசம் அட்டாமிக் பவர் வச்சிருக்கு, அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏயும் இஸ்ரேல் நாடுகளும் இன்னும் ஒரு சில ஊடகங்கள் அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல யுஎஸ்ஏ செய்து ஏற்கனவே வெனிசுலா பண்ணாங்க, அடுத்தது இங்கே பண்ணுறாங்க, அடுத்து கியூபா லிஸ்ட்டை வச்சுருக்காங்க. இப்படி பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு வெளியுள்ளவங்க சொல்கிற காரியங்கள் தேவையில்லை. இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது வேதம் சொன்ன காரியம் நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கிறது என்றால் வேதம் உண்மையான வேதம் என்பதை முதலில் நாம் எல்லாருக்கும் சொல்லணும். வேதத்தில் எழுதப்பட்டவர்கள் நடக்க போகிறது என்பதை சொல்லணும். முக்கியமாக 2ஆம் வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் சொல்வதற்கு இன்றைக்கு வேதத்தின் சத்தியம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். என்னென்ன காரியங்களுக்காக யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதெல்லாம் வேற, அதெல்லாம் பின்னால் இருக்க அரசியல் காரியங்கள், உலகத்தின் தலைவருடைய என்னென்ன எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒவ்வொரு தேசத்துடைய எதிர்கட்சிகளும் ஒரு கருத்து இருக்கும். இதை பற்றி நாம் எதுவும் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்முடைய நோக்கமும் அது கிடையாது. நம்முடைய நோக்கம் எப்படி இதை நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யூத மக்கள் யாரு? பாபிலோன் மக்களே அடிமைத்தனங்களாக இருக்கிறார். 70 வருஷம் அடிமைத்தனங்களாக இருக்கிறார். யார் பாபிலோன் தேசத்துக்கு இப்ப இருக்க என்ன பேரு? என்ன பேரு சொன்னீங்க? ஈரானா? ஈராக். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். வேதத்தில் உள்ள பைபிளை படிக்கிறப்ப தேசம் எங்க இருக்கு, அன்னைக்கு பேர் என்ன, பைபிள்ல பேர் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த தேசத்தில் பாபிலோன் அடிமைத்தனம் இருக்கப்ப அவர்களை மீட்பதற்கென்று ஆண்டவர் ராஜாவை எழுப்புகிறார். எந்த ராஜா? இஸ்ரவேல் ராஜா கிடையாது. எந்த ராஜா? கோரேஸ் ராஜாவை எழுப்புகிறார். அவன் பாரசீக மன்னன். மேதியா பாரசீக மன்னன். அதை எழுப்புறார். அப்ப அவன் பாரசீக போல தேசம் என்னது? பர்ஷியா. இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன். என்னது போல தேசம்? என்னது? ஈரான். இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும். பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பாபிலோன் கொடுக்கப்படும் அதெல்லாம் ஈரான், எங்கெங்கெல்லாம் பர்சியான்னு கொடுக்கப்படுறதால என்னது? ஈரான். இந்த தேசங்கள் தான் பைபிள்ல கொடுக்கப்பட்ட தேசங்கள். இப்ப பாபிலோன் அடிமைப்பட்டிருந்த காலத்திலே ஆண்டவர் பாரசீக மன்னனாகிய கோரேசை எழுப்பி அவன் என்ன சொல்றார்? நீ போய் அந்த மக்களுக்கு ஆலயத்தை கட்டும்படி செய். ஆலயத்தை யார் இடிச்சு போட்டது? தப்பான இடத்துக்கு யாரும் சொல்றாங்க. யாரு? நெபுகாத்நேச்சார். கை தட்டுக்கப்படுது. யாரு? பாரசீக மன்னன் நெபுகாத்நேச்சார் ஆலயத்தை இடிச்சு போட்டான். அங்குள்ள தட்டுப்பட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஆண்டவருடைய ஆவியாளர் கோரேசின் ஆவியை ஏவி நீ போய் இஸ்ரேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை போய் எருசலேம் தேவாலயத்தை அவன் யூதன் கிடையாது, இஸ்ரவேலின் கிடையாது. அவன் யாரை சேர்ந்தான்? பாரசீக நாட்டை சேர்ந்து. அப்ப அந்த காலத்தில் பலமாக இருந்த பாபிலோன் மன்னனை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்தது? பாரசீக மன்னன். அந்த பாரசீக தேசம் தான் இன்னைக்கு இருக்கிற பெர்சியா என்று பின்னால் சொல்லப்பட்டது. அது ரஷ்யாவோடு சேர்ந்து பிரஷ்யா என்று மிடில் ஈஸ்ட்ல சொல்லப்பட்டது. இப்பொழுது அதுக்கு பேர் ஈரான் என்று 1935 36 அந்த தேதியிலே ஈரான் என்று பெயர் அதுக்கு மாற்றப்பட்டது. இந்த சரித்திரங்கள் பின்னணியில் தெரிந்தால்தான் இந்த சத்தியத்தை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும். வாசிங்க இப்ப ஒரு சத்தியம். ஏசாயா 44:28 வாசிங்க. ஏசாயா 44:28. அடுத்தது எஸ்ரா 1:1-1:2 வாசிங்க. ரெண்டையும் எடுத்து வாசிங்க, சீக்கிரம் எடுங்க. ஏசாயா 44:28. அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். சொல்லுகிறவர் நான். இவரெல்லாம் இஸ்ரேல் மக்கள் இனத்தார் கிடையாது, யூதா வம்சத்தார் கிடையாது.
இதெல்லாம் பாரசீக மன்னர்கள். அவர்களையும் ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவி இந்த வேலையை செய்ய வைக்கிறார். இப்ப எஸ்ரா 1:1 வாசிங்க. எஸ்ரா 1:1 2 குறிப்பிடங்களுக்கு அப்புறம் அடுத்தது இருக்கும். 2 4 அடுத்தது எஸ்ரா 1:1. எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும் படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார். சைரஸ் போட்டுக்கால பழைய படிப்பு பாத்தீங்க. 1:1 எஸ்ரா 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் பழைய படிப்பு கோரேசுடைய பேர் இருக்கு. புதுமை சைரஸ் எழுதியிருக்காங்க. முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டளை 2 வருஷம் ஆச்சாச்சா. அப்ப இதை யார் பேசுறப்ப? இந்த தேசத்தை பெருசா கொண்டு வந்தது யாரு? இப்ப ஆண்டவர் கொண்டு வந்தார். பாபிலோன் தேசத்தை முறியடிச்சு பெரிய தேசமாக பர்சியா தேசத்தை ஆண்டவர் பெருசா மன்னன் கோரேஸ் வழியாக கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வைத்தார். இதுதான் பைபிள் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். இது நடந்த பிறகு 1900 எரேமியா 49:35 பாத்தீங்க. அடுத்தது எரேமியா 49:35. இப்ப ஆலயத்தை கட்ட எஸ்ரா, செருபாபேல், நெகேமியா இவர்களுடைய ஆலயம் கட்டப்படுது. மீண்டும் ஆலயம் என்ன பண்ணுது? கட்டப்படுது. ஆலயம்னா கட்டி முடிச்ச பிறகு திருப்பி இப்பொழுது இந்த வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில் என்னும் அவருடைய பிரதான வல்லமையை முறித்து போட்டு வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். இப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் 1939 நினைக்கிறேன், 39 அந்த தேசம் ஈரான் என்று பெயர் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 1979 நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க. எல்லாம் இருந்திருப்பாங்க, உட்காந்து இருக்கணும். 1979 இருந்திருப்போம். சின்ன பிள்ளைங்க தவிர மற்றவங்களாம் உடனே இல்லைன்னு சொல்லாத, சின்ன பிள்ளைங்களாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்துச்சு. இஸ்லாமியர்கள் புரட்சி ஒன்று நடந்துச்சு. அந்த புரட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, இஸ்லாமியர் சேர்ந்த ஒரு இனம், ஷியாவோ சன்னியா ஒரு இனம், அவர்களுக்கு கை ஓங்கி நாங்கள் தேசத்தை ஆளுவோம், தேசத்தை இஸ்லாமிய மதத்தின்படி மத சட்டத்தின்படி இந்த தேசம் ஆளப்படும் சொல்லி இஸ்லாமிக் கண்ட்ரியாக முழுமையாக அதை மாற்றினார். அது வரைக்கும் அது பல்வேறு இனங்கள் இருந்த ஒரு மதமாக இருந்தது. அந்த முஸ்லீம்குள்ளே 2 பிரிவுகள் இருக்கு, ஷியா ஒன்று, சன்னி முஸ்லீம் ஒன்று. அதில் ஒரு சிலர் வந்து ஆர்த்தடாக்ஸாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க லீனியண்டாக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதாக இருப்பாங்க. இவங்க மேலோக்கி 1979 இவர்கள் தான் அங்கே அயோத்தியா கொமைன் வழியாக அவருடன் ஒரு குடும்பங்களும் ஆளுகை செய்து கொண்டு வருகின்றனர். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் என்னன்னா, எல்லாரும் நீங்கள் அந்த மதத்தை பின்பற்றினால்தான் அந்த தேசத்தில் இருக்க முடியும். அவர்கள் சொல்லுகிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றினால்தான் நீங்கள் இருக்க முடியும். இப்படிதான் ஒரு மதத்தை வைத்து மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதனால் தான் மக்களுக்குள்ளே ஒரு புரட்சி அங்கே அப்பப்ப நடந்து கொண்டிருப்பது நமக்கு வெளியே தெரியாது. நம்முடைய நியூஸ் சேனல்ல இதெல்லாம் போட மாட்டாங்க. நமக்கு பிபிசி நியூஸ் எல்லாம் கேட்டோம்னா நமக்கு அதை பற்றி கொஞ்சம் விவரம் தெரியும். நம்ம நியூஸ் சேனல் இதெல்லாம் பற்றி இது நீண்ட நாட்களாக நடந்து கொண்டது ஒரு காரியம். இப்போ ரீசெண்டாக அது வர்றதுக்கு காரியம்னா இப்போ பார்த்தீங்க 49:35 சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் ஆதாரமான ஏலாமின் எங்க இருக்கு? இப்போ ஈரான் மேப் இருக்கு, போட்டு காப்பிக்கிறது இடம் இல்லைங்க. அதை மேப் எடுத்து போட்டோம்னா ஈரான்ல ஒரு பிளேஸுக்கு ஏலேமின் பேர். கடற்கரை ஓரமா இருக்கிற அந்த கடற்கரை ஓரமா இருக்க அந்த தேசத்தில் தான் அவருடைய அணு ஆயுதங்கள், அணு உலைகள், அவருடைய மிலிட்ரி பேஸ் எல்லாமே இங்க இருக்கு. கடற்கரை ஓரமாக உள்ள வீட்டுக்கு போய் இங்க ஈரான் மேப்பை போட்டு பார்த்தீங்கன்னா ஏலாம் என்ற பகுதி அந்த ஓரத்தில் இருப்பதை இங்க பாருங்க. நல்ல பெரிய இடம். அந்த இடத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அவன் வில்லை என்ன பண்ணுவேன்? வில் எதை குறிக்கிறது? பவர். என்ன பவர்? என்ன அடிக்கிற பேர். எங்க இருந்து அடிப்பாங்க? பக்கத்திலேயா? தூரத்தில் இருக்கிறது என்ன பண்ணாங்க? பழங்காலத்திலே பயன்படுத்திய ஒரு ஆயுதம். தூரத்தில் இருக்க அட்டாக் பண்ணா வில்லை நாணேற்றி என்ன பண்ணார்கள்? அடிப்பார். அந்த அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டது.
இன்றைக்கு என்னது வில்லுக்கு பதிலாக இன்னைக்கு என்ன இருக்கு? ஏவுகணை. அந்த இடத்தில் தான் அவர்கள் எல்லாத்தையும் வைத்திருக்க. அவருடைய மிலிட்டரி பேஸ் எங்கன்னா நீங்க போய் மேப் எடுத்து பாருங்க, இல்லை இன்னைக்கு வர்ற நியூஸ் சேனல் எடுத்து பாருங்க. அந்த ஏலும் என்ற இடத்தில் தான் அவருடைய ஆயுதங்கள், அவருடைய கிடங்குகள், அவருடைய எல்லாமே அங்கதான் அந்த பகுதி கடற்கரை ஓரமா. ஆனா பெரிய பகுதி, சின்ன பகுதியாக சொல்ல முடியாது, அதையும் ஒரு நாடு போல இருக்கும் பார்க்கறது. அப்படிப்பட்ட இடத்துல தான் வைத்திருக்காள். இதை பற்றி வேதம் அங்கே என்ன சொல்லுக்கு? உன் வில் வாசிங்க திருப்பி. வில்லை முறித்து இன்னைக்கு ஈரான் அட்டாக் பண்றப்படுதுன்னா எந்த இடம்னா அந்த இடம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? 2600 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட காரியம் இப்பொழுது நிறைவேறிக்கொண்டது. அடுத்து வாசிங்க. அடுத்து வானத்தின் 4 திசைகளிலும் 4 வகை காற்றுகளை ஏலாம் மீது வரவழைப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? 4 காற்று எங்க இருந்து வருது? 4 திசையிலையும். எல்லா திசையிலிருந்து அவருக்கு யாருக்கு எதிர்ப்பு? இப்ப ஈரானுக்கு எல்லா திசையிலிருந்து எதிர்ப்பு. நான் வர பண்ணுவேன், இதை வர வச்சுட்டார் ஆண்டவர். அடுத்தது வாத்திக்க தொடர்ந்து. அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். அவர்களை எல்லா திசைகளிலிருந்து நான் என்ன பண்ணுவேன்? சிதறடிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா திசைகளுக்கும் அவர்களை. அப்ப அந்த தேசத்தில் இருக்க மக்களை எல்லா திசைகளுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச காரியம். இது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்த காலத்திலேயே நிறைய மக்கள் நாட்டில் இருக்க முடியாம யுஎஸ்ஏ பக்கத்துல ஈராக்கு, யுஏஇ இந்த மாதிரி பக்க தேசங்களுக்கு போய் பிழைக்கிறதுக்கு என்ன நிறைய போயிட்டாங்க. பாரசீக மக்கள் எல்லாம் சிதறிக்கப்பட்டு விட்டார்கள் ஏற்கனவே. அடுத்தது ஏழாம் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் ஏலாமியரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திண்ணமாக அப்படியே நடைபெற்றிருக்கிற ஒரு காலத்துக்குள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கோம். எனவே வேதத்தை நாம் அதிகமாக நுண்ணியமாக படிக்கவும் அதன் அர்த்தங்களை சரியாக புரிந்து கொண்டு படிக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப அடுத்து வாசி 49:36 வாசிங்க. எரேமியா 49:36. என் சிங்காசனத்தை ஏலாமிலே வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ற? எங்க வச்சு? ஏலாமில் வைத்து ராஜாக்களையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன். நடந்துச்சா? ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஏலாமின் சிறையிருப்பு என்ன பண்ணுவாரு? ஏலாம் சிறையிருப்புனா என்னது? 2 சிறையிருப்பு. ஒன்னு அந்த இஸ்லாமிக் மக்கள் வைத்திருக்க சிறையிருப்பு, இன்னொன்னு பாவத்தில் இருக்கிற ஒரு சிறையிருப்பு. ஒன்னு ஸ்பிரிச்சுவல் சிறையிருப்பு, இன்னொன்னு பிசிக்கல் சிறையிருப்பு. 2 சிறையிருப்பு உங்களை என்ன பண்ணுவேன்? திருப்புவேன். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ட்ரம்ப்புக்கு ஒரு வேலையே கிடையாதான். வெனிசுலாவில் இப்படி பண்ணாரு, இப்ப இங்க ஈரான்ல வந்து இப்படி பண்ணாரு, அடுத்து கியூபா வச்சிருக்காரு, இப்படி ஒரு நாளா வச்சிருக்காரு, நம்ம நாட்டு இன்னைக்கு வச்சிருக்காரு. பயங்கள் நம்ம மத்தியிலே நிறைய பேர்கிட்ட இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப அதான் ஆண்டவர் யாரோ ஒருத்தர் அனுப்புறாரு. யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாரு? உங்களுக்கு தெரியும் இந்த காரியம். அமெரிக்காவில் ட்ரம்ப் மட்டும் கிடையாது, 1948 இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. யாராவது இஸ்ரேல் நாடு வேணும்னு கேட்டாங்களா? யாரும் கேட்கல. யூதர்களால் சிதறடிக்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்காங்க, யாரும் அங்க கிடையாது. எப்படி இந்த தேசம் வந்துச்சு? சரித்திரங்கள் அறியணும். வேதத்துக்கு பின்னணியில் இருக்கிற சரித்திரங்களை நாம் அறிந்து கொள்ளணும். வெறுமனே கடமை கிறிஸ்தவராக இல்லாதபடி அறிந்து கொள்ளணும். 1942 உலக போர் முடிஞ்ச உடனே அமெரிக்காவில் இருந்த யூதர்கள் யாருக்கு பிரஷர் கொடுத்தாங்க? அன்றைக்கு இருந்த யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு பிரஷர் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் யூதருடைய பங்கு அதிகம். சயின்டிஸ்ட்டு, இன்ஜினியர்ஸு, பெரிய பெரிய பதவி இருக்க லாயர்ஸு, ஜட்ஜஸ் எல்லாம் யாரு? யூதர்கள் தான் அங்கே இருப்பாங்க, வெளியே தெரியாதெல்லாம். அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து எங்கள் யூதர்கள் ஒரு தேசத்தை ப்ரெஷர் கொடுத்தோன்னே 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதான் டைம் பார்த்து டக்குன்னு ஒரு பிரகடனம் பண்ணாங்க. ஸோ உலகப் போர் முடிஞ்சதுனால எல்லாரும் சமாதானம் கிட்ட எல்லாரும் பேசாமல் இருந்துட்டாங்க. இப்படித்தான் அவர்களுக்கு ஒரு தேசமே கிடைச்சது. யார் வந்து இன்டர்வியூ பண்ணதில்ல? ட்ரம்போட முந்தைய ஆட்சியில் பார்த்துருக்கணும். எருசலேம் யாருக்கு சொந்தம்னு பிரச்சனை, இந்த பாலஸ்தீனர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. ட்ரம்ப் நடுவில் வந்து சமாதானம் பண்றது, இது யாருக்கு சொந்தம்? இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி யூஎன்ல கொண்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. எருசலேம் சொந்தமாயிடுச்சு, எருசலேம் தலைவராக மாத்தீங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஆலய கட்டுக்குள்ள இடம் ஓட்டுறதுல மலையில் ஒரு இடம் அவங்களுக்கு கிடைக்கல. முந்தின பீரியட் ட்ரம்ப் வந்து இதை செய்தாரு. யார் மூலமாகனா அர்த்தம்?
அங்க இருக்கிற யூதர்கள் யாருக்கு பிரஷர் கொடுக்குறாங்க? அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பிரஷர் கொடுத்து இதை செய்ய வைக்கிறார்கள், அங்கிருந்து செய்ய வைக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியணும். பின்புலங்கள்லாம் நமக்கு தெரியும் பொழுதுதான் வேதத்தின் வார்த்தைகள் எப்படியாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி. அவ்வளவுதான், முடிஞ்சு. எப்படியாவது ஆண்டவர் அதான் சொன்னாரு, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை சென்றெழுத்தோ புள்ளியோ என்ன பண்ணாது. அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நாம் இன்றைக்கு, அதுவும் குறிப்பாக இந்த தபசு காலத்தில் கோயிலை சுற்றுவதும் கரை வெட்டி காவியை வெட்டி கட்டுவதும் காவிப்புடைய கட்டுவதும் பார்க்குறப்ப மன கலக்கமாக இருக்குது. இன்னும் அறியாமல் இருக்கிறார் இந்த மக்கள். ஆண்டோட வருகைக்கு தயார் செய்யாமல் தங்கள் தேவைகளுக்காக மட்டும் இன்னும் தேவனை தேடிக்கொண்டார்கள். மனம் மிகவும் சங்கடம். அவர்களை விட இவர்களை வழிநடத்துகிறார்கள். அவர்களை நினைக்கும் போது மிகுந்த சஞ்சலப்படும். அடுத்த வசனம் பார்த்தீங்க 39. ஆனாலும் 39 கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்னாச்சு? ட்ரம்ப் ஒரு அறிக்கை விட்டார். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் விடுதலை நீங்கள் என்ன பண்ணுங்கள். என்ன விடுதலை? அவங்க ஷியா முஸ்லீம் வந்தால் சன்னி முஸ்லீம் படி வழிபாடு செய்ய முடியாது. முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்கு. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃப்ளரிஷிங் இன் ஈரான். முக்கியமான காரியம். கிறிஸ்தவம் ஈரான் என்ன பண்ணுது? தலை தூக்கி வளர்ந்து கொண்டிருக்கு. இது வெளியே எல்லாருக்கும் தெரியாது. ட்ரம்ப்போட பேசிக் ரீசன்னா கிறிஸ்டியானிட்டி வளரணும்னா சோசியலிஸ்ட் கண்ட்ரியாக இருந்தால் தான் வளர முடியும். இது மாதிரி ஃபண்டமெண்டல் குரூப் கிட்ட இருந்தால் அது வளராதுங்கிறதுக்காக இதை அங்கே இந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காக அவர்கள் செய்கிற இன்டென்ஷன் வேற. அவர்கள் செய்ய யூதர்களுக்காக செய்ய நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்காக செய்ய நினைக்கிறாரு? கிறிஸ்துவை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளும், கிறிஸ்துவத்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று இந்த காரியத்தை மனதில் வைத்து இந்த சிறையிருப்பை, ஸ்பிரிச்சுவல் சிறையிருப்பும் அடுத்தது உலகத்தின் ரெண்டுமே ஒரே நேரத்தில் இன்றைக்கு மாற்றப்படும். இதற்குரிய வழிமுறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, வராமல் இல்லை. வந்து இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இல்லை அடுத்த மாதம் அல்ல அடுத்த வருஷம். ஆனால் நடந்தே என்ன பண்ணும்? தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறாமல் போய்விடாது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது எல்லாம் எதை அடையாளமாக இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறது உண்மை என்றால் ஆண்டோட வருகை உண்மையா இல்லையா? வருவாரா வரமாட்டாரா? கோயில்ல நடுப்பு சிரசு என்ன சொல்றாரு ஃபாதர்? அதுக்கு முன்னாடி ஃபாதர் நம்ம சொல்றது இல்லை. ஃபாதர் நான் வருமளவும் நீங்கள் இதை நான் வருமளவும் விசுவாசத்தின் மறைப்பொருள் சொல்லுங்க. மரணத்தை அறிக்கிறீர்கள், உங்கள் உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றீர்கள். எது வரைக்கும்? எது வரைக்கும் சொல்றோம்ல. அப்ப அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தானே அது. அப்போ சொன்ன வார்த்தை பொய்யா? அவர் வரமாட்டார் எப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் பல பேரு. அப்படிதானே சொல்லி ஜெபம் பண்றோம், அப்படிதானே ஜெபம் கற்றுக் கொடுத்துருக்காரு. புரியல. இது விசுவாசத்தின் மறைப்பொருள் குருவானவர் சொல்றாரா? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஆண்டவரே தேவரீர் நீர். இது ஜெபம் திருச்சபை கொடுத்த ஜெபம் இல்ல, பைபிள்ல இருக்கிற ஜெபம். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம். இது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபம். இது மாதிரி நிறைய ஆண்டவர் வருமளவும் திருவள்ளிப்பாட்டுல எல்லா இடத்துலயும் யாக்கோபு பேதுரு எல்லாரும் சொல்லியிருக்காங்க வருமளவுன்னு. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு இன்னைக்கு நாம் பிரச்சாரப்படுத்திக் கொண்டால் நாம் இழந்து பொருளாக போய்விடும். எனவே ஆண்டு வருகை சமீபத்தில் இருக்குது. இன்றைய நடந்து கொண்டிருக்க தீர்க்க தரிசனம் 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டவை. எப்படி கொல்லப்படுவார்கள், அவருடைய பிரபுக்கள் கொல்லப்படுவார்கள் முதற்கொண்டு, எந்த இடத்தில் வைத்து சாகடிப்பார் முதற்கொண்டு, ஏலேமில் வைத்து அவர்கள் சாகடிக்கப்படுவார்கள் முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக என்ன பண்ணது சொல்லப்பட்டது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏதோ வேதம் ஒரு புத்தகம். எத்தனை பேர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க? We are one in the spirit, we are one in the law, we are one in the spirit, we are one in the law, and you'll know that you are Christians by your love, yes they'll know we are Christians. சொல்லுங்க. Yes, and we all know we are Christians. எத்தனை பேர் இந்த பைபிள் எழுதியிருக்காங்க? How many people have read? Nearest சொல்லுங்க. அது புஸ்தகம். மோசையே 5-6 புத்தகம் எழுதியிருக்காரு. 42 பேர் எழுதியிருக்காரு. அன்னைக்கு ஒரு ஊர்ல சின்ன பொண்ணு சொன்னாங்க, குளத்தூர்ல சின்ன பொண்ணு, ஒரு 4ஆம் கிளாஸ் தான் படிக்கிறீங்க, 6th படிக்கிற பொண்ணு கரெக்டா 42 சொன்னாங்க. ஏன் நமக்கு தெரியல? அது வேதத்தை பற்றி அறிவு சுத்தமா இல்லாம 42 பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை வருஷத்தில் எழுதப்பட்டது இது?
மோசேயின் காலத்துக்கு முன்னாலேருந்து பவுலுக்கு நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் ஏறத்தில் ஒரு 4000 to 5000 ஆண்டுகளுக்குள்ள வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டது. ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதில்லை, வெவ்வேறு மனிதர்களால் எழுதப்பட்டது. அவங்க வேற கண்டத்தில் இருப்பாங்க, இவங்க வேற கண்டத்தில் இருப்பாங்க. இவங்க வேற மொழி, அவங்க வேற மொழி. இவங்க வேற இனம், அவங்க வேற இனம். இப்படி வார்த்தைகளால் எழுதப்பட்ட இந்த வார்த்தை அப்ப மொத்தமா கம்பேர் பண்ணது யாரு? பதில் சொல்லட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க அவங்க. யார் கம்பேலர்? மொத்தவங்க சார் பொதுவாக மற்றவங்க சொன்னா யார் கம்பேலர்? மற்ற புத்தகங்களை எடுத்து பாருங்க, ஒரே ஒரு ஆள் மொத்தமா எழுதியிருப்பாரு. ஒரே ஒரு ஆள் ஒரு காலகட்டத்தில் மொத்தமா அங்கே ரெஃபர் பண்ணி இங்கே ரெஃபர் பண்ணி எல்லாம் எழுதியிருப்பார். ஆனால் இந்த புத்தகம் அப்படி இல்லை. ஆவியினர் பல காலகட்டங்களில் பல மனிதர்களை வைத்து பல மொழிகள், பல தேசங்கள், பல சூழ்நிலைகள், வேற சூழ்நிலைகள், மகிழ்ச்சி, துக்கம், துயரம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தில் தீர்க்க தரிசனங்கள் பொய்யாக போய்விடாது. பிரைசலார். அதில் எரேமியா, ஏசையா, சக்கரியா, இந்த சின்ன சின்ன தீர்க்கத்தில் இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து நன்றாக படித்து இன்றைய காலகட்டம் நடந்து முடிந்தவைகள் நடக்க போய்களை வைத்து நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லுங்களேன். ஆண்டோட வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை தீர்க்கத்தில் நிறைவேறும் சொல்றதை விட ஆண்டோட வருகை முக்கியமா இருக்குது. உதாரணத்துக்கு இதை நீங்க எடுத்து சொல்லலாம். வருகை அப்படி சொல்லும் பொழுதுதான் நாம் ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எல்லோரும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டோட வருகை முதலில் இருக்கும். அடுத்தது உபத்திரவ காலம் இருக்கும். அடுத்தது மகா உபத்திரவ காலம் இருக்கும். அதுக்கடுத்து பகிரங்க வருகை. பகிரங்க வரும்போது நாமும் அவர் கூட சேர்ந்து வந்து இந்த உலகத்தை ஆளுவதற்கு இடமணும் 1000 ஒரு அரசாட்சியில். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கும் வழிகள். இதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற வழிகள். இந்த வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்க போய் அம்மா பாப்பா, அப்பா பாப்பமா, பாப்பமா பார்க்க மாட்டோமா? செத்த பிறகு எங்க போறோம்? தேவதூதர்கள் பேர் இருப்பார். அங்கே 7 பேர் போட மனைவி யாரு, கணவன் யாரு, பிள்ளையாருங்க. ஆண்டவர் சொன்னார் 7 பிள்ளை போனாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கணவனை கல்யாணம் பண்ணா செத்த பிறகு யாருக்கு புருஷனா இருப்பான்னு கேட்கிறப்ப அங்கே அப்படிலாம் கொள்படி அங்க கிடையாது. துதித்திருப்பார்கள். ஆண்டவர் என்ன பண்ணார்கள்? துதித்து கொண்டு இருப்பார்கள் தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அந்த வருகையிலே எடுத்துக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கும்படி நம்மை தயாரிப்பு என்பது ஒரு நாளும் கிடையாது. சில சபைகளில் சொல்லுவாங்க ரட்சிப்பு பெற்றாயம் கேட்போம். பெற்றாலும் பத்தாது. ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புனா மீட்பு தேவை. மீட்பு ஒரு நாள் காரியம் கிடையாது. இந்த ஒரு நாள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றால் லைஃப் லாங் கேரண்டி எல்லாம் கிடையாது. அதில் ஆத்துமா டெய்லி ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமா டெய்லி என்ன பண்ணும்? டெய்லி பாவத்தில் கழுவப்பட வேண்டும். டெய்லி இயேசுவின் ரத்தத்தால் எது வரைக்கும்? அந்த உடல் மண்ணுக்கு போற வரைக்கும் என்ன பண்ணும்? டெய்லி கழுவப்பட்டு, அப்பதான் ரட்சிப்பு கிடைக்கும். அதனால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், முழுக்க அரசம் பெற்றுட்டேன் இப்படியெல்லாம் நினைச்சு நாம் அப்படியே உட்கார்ந்துடாமல் தினந்தோறும் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதாக வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்குள் நாம் கடந்து செல்வோம். இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியது உண்மை என்றால் ஆண்டவர் எழுதின எல்லா தீர்க்கதரிசனங்களும் கண்டிப்பா என்ன பண்ணும்? நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார் திருவிழைப்பாட்டு சபையிலே, ஆதியிலே கொண்ட அன்பை நீ என்ன பண்ணாரு? சொல்ல மாட்டீங்க ஒண்ணுமே. ஆதியிலிருந்து கொண்ட அன்பை நீ விட்டு விடாதே, உன் விளக்கு தன்னை முறித்து போடு. விட்டு விடாதுன்னு சொன்னாரு. பாத்தீங்க திருவிழைப்பாடு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்ற குறை உனக்கு எனக்கு உண்டு. புதன் வாங்குறப்ப எப்படி இருந்தோம்? நாம உறுதி பத்து வாங்குறப்ப, கல்யாணம் ஆகிறப்ப, அதுக்கப்புறம் கடமைக்காக கோயில் போறோம். அதுக்கப்புறம் கடமைக்காக. இதான் நம்முடைய பக்தி வளர்ச்சி. இப்படி இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டோட வருகைக்கு தயாராக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டதான் பண்ண போறோம். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன். சேர்த்து பாடுவோம். ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன். அப்படியாக அவருடைய பிரசன்னத்தில் இருந்து வாழ ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இதுவே ஈரானில் என்ன நடக்குங்க? கிறிஸ்துவோடைய எழுப்புதல் பெருசா இருக்கும். அவர் நினைத்த காரியம் நடக்காது. தேவன் நினைத்தார 2 சிறையிருப்பும் அங்கே முடிஞ்சு போயிடுச்சதோட. ஒன்று பிசிக்கல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். ரெண்டுமே ஈரானில் விட்டு வெளியே புறப்பட்டு விட ஆண்டவர் சொல்லிட்டார். அது நடக்கும். நீங்களும் நானும் அதை இன்னும் ஒரு சில நாட்கள் அதை கண்கூடாக என்ன பண்ணுவோம்? பார்ப்போம்.
இல்லை என்றால் அடுத்த மாதம், இல்லை என்றால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அது என்ன ஏன்னா தீர்க்க தரிசனம் ஒரு நாள் பொய்யாக மாறாது. அதில் மனதில் வைத்து இதனால் ஆண்டோட வருகையும் சமீபத்தில் மனதில் வைத்து அதற்கு தயாராக இருப்ப எழுந்திருக்கலாம். எல்லாம் தயாரா இருக்குமானுமா? இப்போ வந்தாலும் ஆண்டோட போயிடலாம்ல, டக்குன்னு அவர்லாம் கை தூக்குறாரு. இப்ப ஆண்டு வந்தாலும் அவரோட போயிடலாம்ல. தயார், ரெடி. அவர் கூட போறது ரெடி டு கோ. அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் வரும் நாளிலே என்னை காலமா செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா, இன்றைக்கு நீர் ஆண்டவருடைய வருகை பற்றி எங்களுக்கு ஒரு விளக்க செய்தியை கொடுத்திருக்கிறீரே. 2600 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதே. நீர் சொன்ன வார்த்தை விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் ஒழிந்து போகும், ஆண்டோடைய வார்த்தையோ அழியாதது. அது ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழியாதது. விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும், ஆண்டவர் வாக்கு இன்றும் என்றும், ஆண்டவர் வாக்கு இன்றும் என்றும் மாறாதது, அழியாதது. சொன்னபடி உயிர் தெழுந்தார், சொல் தவறா நம் இயேசு. சொல் தவறா நம் இயேசு நம்மோடு பேசின வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு அவர் ஜீவ கிரீடம் நமக்கு கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டார், மகனே மகளே என்று. ஆரம்பத்திலே சார் பாட்டுல பாடணும் இல்லையா? எப்ப தாய் உருவாக்கு பண்ணி நம்ம தெரிந்து கொண்டாரே, எதற்காக தெரிந்தார், எதற்காக அழைத்தார்? நாம் மீண்டும் இங்க உள்ள ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு அவரோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமே. அதை அடிக்கடி பாடுவோம் இல்லையா? என்னோட கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன், என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். கோட்டி சென்றிடுவேன், நான் கோட்டி சென்றிடுவேன். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒருவர் கூட அப்பா விடுபட்ட கூடாது. நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு ஒரு திரள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற பொறுப்பை உணர வைத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், எப்படி மக்களுக்கு கூட பேசணும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது அவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று நான் உணர்ந்து கொண்டு, மத்திய 24ஆம் கொடுக்கப்படலையா, இந்த நடந்து கொண்ட காரியங்களை எல்லாம் நீ பார்க்கும்போது இதோ மனுஷகுமாரன் வாசற்படியில் நிற்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப வாசற்படியில் நிற்கிறார். அவர் என்றைக்கு உடனே வருவார்னு தெரியாது நமக்கு. அவர் வரும் காலமும் நேரமும் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு முன் காரியங்களை அறிவித்திருக்கிறாரே, என்னென்ன காரியங்கள் நடக்கும் வருகைக்கு முன்னால். நீங்கள் ஆயத்தமா இருங்கள் என்று சொன்னாரே, அதுக்காக நம்ம ஆயத்தமா இருக்க ஒப்பு கொடுப்போமா? நான் மட்டுமல்ல, என்னோடு கூட என்னுடைய உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார், நம்ம ஆலயத்துக்கு செல்ற மக்கள் ஒவ்வொரு ஆண்டோட பக்கம் வரணுமே, அவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமே. அதான கடைசி விண்ணுலகம் செல்லும்போது சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகம் எங்கும் சென்ற செய்தியை பறைசாற்றுங்கள் சொன்னாரே. அதற்காக இன்றைக்கு ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நாம் நம்மோடு கூட மக்களை ஆயத்தப்படுத்த அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கு நாளில் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களே எப்பொழுது வருகை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நடக்கிற காரியங்கள் அதி சீக்கிரத்தில் நீர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே.
இந்த நற்செய்தி உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் என்று வேதத்தின் வார்த்தை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தியதே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல, பிறரையும் ஆயத்தப்படுத்தும்படி எங்களை ஒரு ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை தேவ பிரசனத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் நாங்கள் கிட்டே சேரணுமே. அப்பொழுதுதான் நமது காரியத்தை, நீர் எங்களுக்கென வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்கும் அப்பா. நான் என் தந்தையிடம் செல்வதால் நீங்கள் என்னிலும் பெரிய காரியங்கள் செய்வீர்கள். சொன்னாரே, என்னிலும் பெரியன செய்வீர்கள் தந்தையிடம் நான் செல்வதனால். என்னிலும் பெரியன செய்வீர்கள் தந்தையிடம் நான் செல்வதனால். ஷலோம் 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 ஷலோம். ஆம் தகப்பனே, நீ சொன்ன வார்த்தை ஒன்று கூட மாறாதே. இதை விட உண்மை விட நாங்கள் பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா, அதை நாங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமே. அந்த வல்லமையால் நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கும்படி அந்த ஒளி எங்கள் மேல் வைத்திருக்கிறதே, அந்த ஒளி பிரகாசிக்க அந்த கரங்களுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்குற மாட்டாரு. அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? அப்பா நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா, நான் செஞ்சிடறேன் அப்பா. ஏதாவது நான் செய்யணுமே, அதுக்கு உள்ளத்தில் ஆர்வம் இருந்தால் தன்னால் அதுக்குள்ள வழி கிடைக்குமே. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க சித்தம்தான் எனது சித்தமையா, உங்க சித்தம்தான் எனது சித்தமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஆமாப்பா, நாங்கள் தயாராக இருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களை தயாரித்து வைத்திருக்கிறேன். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் எங்களுக்கு வழிநடத்தப்படி நாங்கள் நடக்க எங்களை அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா. ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உமது மகிமையின் தேவ பிரசனத்துக்குள் என்று நாங்கள் கடந்து சென்று உமது ஆலோசனைகளை கேட்டு நடக்கவும் அதன்படி மக்களை வழிநடத்தவும் எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருவியாக எடுத்து பயன்படுத்துமாப்பா. உமது மகிமையின் தேவ பிரசனத்துக்குள் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை இந்த நாளிலும் இந்த இறை வார்த்தை தீர்க்க தரிசனம் எவ்வாறு நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி உமது வருகைக்கு எங்களை மட்டுமல்ல எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தமாக்கும்படி எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே, அந்த மகாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. நானுமாக இந்த கூடாரத்தில் மக்களை அழைத்து வந்து பற்றி விசேஷம் ஆசிரியரும் அவருடைய பிள்ளைகளின் மனைவி ஆசிரியரையும் உதவி செய்த ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துமே. ஆண்டவரின் நெச்செய்தி பணியாளராக நெச்செய்தி பல ஊரெங்கும் பரப்பிட இவர்கள் இருக்கும் முயற்சியில் ஆசிரியரையும் வந்திருக்கும் ஒவ்வொரு நெச்செய்தி பணியாளருக்காக நன்றி செலுத்தும். அவர்களும் தங்கள் ஊழியத்தின் பங்குகளை ஒவ்வொரு நாளும் தங்கள் தங்கள் வீடுகளில் செய்து வருகிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இன்னும் பல மக்களுக்கு நற்செய்திகள் அறிவிக்கப்படவும், குறிப்பாக அந்த வருகைக்கு தயாராக இருக்கும்படி இந்த தவக்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும்படி ஒரு கருத்தில் போகிறது. எங்களை அழைத்து வந்து இந்த இடத்திலே இவரோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி வலதுகத்தை உயர்த்தி நாங்கள் நன்றி சொல்லி பாடுகிறோம். நல்ல பிதாவே, நன்றி நன்றி நன்றி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன். நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். தேவன் கேட்கணும் தேவையே இல்லை, எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். அதுக்காக கேட்போம், கேளுங்க. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கேளுங்கள். நீங்க பாட வேண்டாம், நான் மட்டும் பாடு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள் என்று சொன்னவரை நம்பிடுங்கள். இயேசுவை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். இயேசுவை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். எல்லோரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள்.
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தருபவரே, பதில் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, பதில் தந்தவரே, என் கண்ணீரை காண்பவரே, பதில் தந்தவரே, பதில் தந்தவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. வாக்குத்தத்தம் ஒரு முறை மட்டும் சொல்லுங்க, வாசிங் சார் சொல்லுங்க. வருடத்தைய வாக்குத்தத்தம் அவர் கிளைகளை தங்கிப்படுவார். மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் கர்த்தரை கண்டடைக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபத்திலே அவரை தனிப்பட்ட வாக்குத்தம் சொல்லுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, 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 சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.